ஒரு 6 நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்து முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்ன உடனே தையா தக்கா பார்த்தீங்களா நாங்கள் முன்ஜாமீன் வாங்கிட்டோம் அப்படின்லாம் குதிச்சுக்கிட்டு இருந்தவங்க மயிலாப்பூர் ஸ்டேஷன்ல காலையில் சாயந்தரம் கையெழுத்து போடணும் அப்படின்ற நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்துருந்தாங்களே தவிர உங்களுக்கு ஃபுல்லாக ஜாமீன் கொடுத்து நீங்கள் நிரபராதிகள்லாம் சொல்லலை. ஆனால் நம்மளுங்க என்ன பண்ணாங்க, உடனே முன்ஜாமீன் கட்சிச்சு நாங்கள் நிரபராதிகள். ஜாமீன் தானே வாங்கியிருக்கிறோம், அதுவும் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிவிட்டு இவங்க பீத்தல் இருந்தது. அதுதான் வந்து உச்சகட்டம். இப்போ என்னடான்னா தீர்ப்பு கொடுத்து 7 நாள் ஆகுது, இன்னைய வரைக்கும் கையெழுத்து வந்து போடவே இல்லை. 2 பேரும் ஆப்ஷன்லேயே இருக்காங்க. கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டே இருக்காங்க நீதிமன்றத்துக்கு. தினம் வக்கீல் மூலமாக கடிதம் விட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் இன்னும் மன்னர் காலத்துல இருக்காரு பொழுது புறா மூலமாக தூது வர்ற மாதிரி வக்கீல் மூலமாக வந்து தூது விட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஒன்னொன்னா ரிலாக்ஷன்ஸ் கேட்டு ஏதாவது டெய்லி ஒரு காரணம் சொல்லி நீங்கள் இது இப்படி அனுமதிக்கணும், நீங்கள் அப்படி அனுமதிக்கணும், நான் இந்த கேட் வழியாக வந்து அந்த கேட் வழியாக போயிடணும், என்னை யாரும் தொடக்கூடாது, என்னை யாரும் பார்க்கக்கூடாது, என்னை யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சின்ன பிள்ளைத்தனமாக இந்த வழக்கில் சம்மந்தம் இல்லாமல் என்னென்னவோ பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு லெட்டர் எழுதிக்கிட்டு ஏதாவது காரணம் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக மறுநாளுக்கு என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே வந்திருக்காங்க போல. முன்னாள் தியாகி, முன்னாள் அமைச்சர், திமுகவின் விடிவெள்ளி செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு லெட்டரில் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. செந்தில் பாலாஜி வச்ச ட்விஸ்ட்டு என்னடான்னா, நான் இந்த வழக்கில் கையெழுத்து போடுறதுக்காக நான் ஸ்டேஷனுக்கு வந்தா என்கிட்ட அனுமதி இல்லாமல் என்னை வேற எந்த வழக்குலையும் கைது பண்ணக்கூடாது. என்னடா இது புது ட்விஸ்டாக இருக்குது. அப்போது அதிகாரி எவனோ உளறிருக்கான். இன்னமும் இந்த காவல்துறையில் கருப்பாடுகள் இருக்குது. அதிகாரிகள் எவனோ அடுத்து நடக்க போய சம்பவத்தை அண்ணன்கிட்ட காதில் ஓதியிருக்கான். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அண்ணன் தலைமறைவா எங்கேயோ துண்டை போட்டு உக்காந்துருக்காப்புல. என்னவா வேறு எந்த வழக்கிலும் என்னை கைது செய்யக்கூடாது, எனக்கு முன்பே சம்மன் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து தான் என்னிடம் அனுமதி கேட்டு தான் விசாரிக்க வேண்டும். திருட்டு பையன்கிட்ட ஏன்டா நீ திருடினியா இல்லையா, வா விசாரிக்கணும் உங்ககிட்ட, நீ எங்கே இருக்க வா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு விசாரிப்பாங்களா? பெரிய திருடன்றதுனால உங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கூப்பிட்டு விசாரிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க, அதனால தான் நான் வந்து ஜாமீனுக்கு வந்து இன்னும் போடல அப்படின்னு ஒரு பக்கம். இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் இந்த சட்ட ஓட்டைகள்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுக்கு திமுக கிட்ட இருந்து கற்றுக்கணும். அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, 15 நாட்களுக்குள்ளாக எப்போது வேணாலும் அவர் வந்து கையெழுத்து போட ஆரம்பிப்பார் அப்படின்னாங்க. இவங்க 15 நாள் கடைசி நேரத்தில் தான் வந்து எட்டி பார்ப்பாங்க போல. பார்த்தியா கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கையெழுத்து போட்டு குழுன்னு ஓடிடுவாங்க போல. கொஞ்ச நாள் முன்னாடி நீதிமன்ற வாசல்ல எங்கள் காரை உள்ளே விடவில்லை, சரணடைய வந்தவரை உள்ளே விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணாங்களே, அந்த மாதிரி வந்து இவர் எங்கன்னா ஒளிஞ்சிருந்து வந்து ட்ராமா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஐயோ புரியல, இவங்க டமாசு இவங்க தான், இவங்களை பார்த்தா இத்தனை வருஷமா பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்க பண்ற காமெடியெல்லாம் பார்த்தா. இதெல்லாம் தெரியாம ஒருத்தர் லண்டன்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்றதோ பாவம். சரி, துணை முதல்வர் ஒருத்தர் முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்போ கூட எதிர்கட்சி தலைவர்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் எங்க காணோம்? இந்த குதிரை பேரம் சோப்பா மாடல்லாம் பேசினாரு. இது என்னடா மாடல் இது? என்ன எளவு மாடல்னு தெரியல இது. அப்படிப்பட்ட மாடலாக இருக்குது. விசாரிக்கிறது கூப்பிட்டா எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ தலைமறைவை சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு கட்சி, இதுக்கெல்லாம் ஒரு நடத்துனதெல்லாம் ஒரு ஆட்சி, இதில் வேறு பெருமை பெற்றுறது வேறு. சொந்த கட்சிக்காரனை வந்து ஆஜராவோட தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பெருமை, என்னத்த சொல்கிறதோ. அண்ணன் எப்போ கோர்ட்டுக்கு வருவார், என்ன எப்போ ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடுவார் அப்படின்றத பார்க்குறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா அண்ணன் எப்படி இருக்காருன்னு நான் பார்க்கணும். இந்த முறை வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு மாதிரியா இருந்தார்ல, அந்த மாதிரி எதுவும் இருக்காரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ணன் எப்போ ஆச்சராவார்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி. நான் உங்களோட NKR.